ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பானிஷ் ஆம்லேட் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் நான் ஒரு பேனில் ஆயில் சேர்த்து 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுறதுக்குள்ளே இன்னொரு சைடு ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டையை எடுத்து உடச்சி சேர்த்துக்கிறேன். அதை ஒரு பீட்டரால் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறோம். நல்லா பிளெண்ட் ஆன பிறகு வதக்கி வச்ச வெங்காயம், உருளைக்கிழங்கா இதோடு சேர்த்து அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறலாம். 10 மினிட்ஸ்க்கு பிறகு ஒரு தோசைக்கல்லில் தேங்காய் எண்ணெயை சேர்த்து அதை எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரெடி பண்ண முட்டையை இதில் சேர்த்து ஆம்லேட் ஆட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். தோசைக்கல்லுக்கு பதிலாக நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் பர்ஃபெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஸ்பானிஷ் ஆம்லேட் ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ மீண்டும் சந்திப்போம்.